திருப்புகழ் பொருளுடன் பாடல் 10. முருகனின் முகங்களைப் பற்றி இப்பாடலில் பார்ப்போம். ஏறுமயில் ஏறி அருணகிரிநாதர். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. இதன் பொருள் மயில் மீது ஏறி மகிழ்ச்சியுடன் விளையாடும் முகமும், தந்தையான சிவபெருமானுடன் உயர்ந்த ஞான உரையாடல் நடத்தும் முகமும் முருகனின் ஒரு முகம். கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. இதன் பொருள் தனது புகழை பாடும் பக்தர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் நீக்கும் முகமும், மலைபோல் வலிமையான வேலாயுதத்தை ஏந்தி நிற்கும் முகமும் ஆனதே முருகனின் ஒரு முகம். மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே. இதன் பொருள் தீய சக்தியான சூரபத்மன் போன்ற அசுரர்களின் அழித்த முகமும், வள்ளியை அன்புடன் திருமணம் செய்ய வந்த முகமும் முருகனின் ஒரே முகமே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இதன் பொருள் ஆறு முகங்களாக வெளிப்பட்ட பரம்பொருளே நீ எங்களுக்குள் கருணை அருள வேண்டும், ஆதியாகிய அருணாச்சலத்தில் அமர்ந்திருக்கும் மகா பெருமானே. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீயே அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே.